ஒரு பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ண வக்கு இல்ல, 2 பொண்டாட்டியான ஊர்ல இருக்க எல்லாரும் காரி துப்பி. இந்த சம்பவம் எங்கன்னா பிரதேஷ். சும்மா அந்த ஊர் பேரை சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நானும் வெறும் பிரதேசம் தான் சொல்லுவேன், யூபின்னு சொல்ல மாட்டேன் இனிமேல். ஏன்னா வந்து அதிகமா அந்த செய்தி தான் நிறைய வருதா, நம்ம உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அவங்க அங்கேயும் நல்ல ஆட்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா செய்திகள் வந்துகிட்டே ஒரு இது மாதிரி தான் வருது, நம்ம ஒன்றும் பண்ண முடியல. சரி, இருந்தாலும் இந்த நியூஸை சொல்லிடுறேன். அதாவது ஒரு ராஜ்னு ஒரு ஜென்டில்மேன் என்ன பண்றாரு, டவர் மேல ஏறி போராட்டம் பண்றாரு. இங்க இருந்து குதிச்சிருவேன், இங்க இருந்து தற்கொலை பண்ணிடுவேன், தயவு செஞ்சு எனக்கு என் பொண்டாட்டியோட 2வது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து குதிச்சிருவேன் மிரட்டுறேன் ஊர் மக்களை. இது என்னடா கேஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அது பொண்டாட்டி 2020 21 இறந்து போயிருச்சு. இறந்து போனோடனே அந்த வீட்டெல்லாம் பார்த்து, சரிப்பா இந்த பொண்டாட்டியோட தங்கச்சி ஒன்று இருந்திருக்கு, இதான்ப்பா இந்த பிள்ளையோட தங்கச்சி, இதை வேணா நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க, தயவு செஞ்சு வேற எதுவும் பிரச்சனை பண்ணான்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த பொண்ணோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்றேன், இல்ல எனக்கு இந்த தங்கச்சி மட்டும் பார்த்தாது, எனக்கு இன்னொரு தங்கச்சியும் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டவர் மேல ஏறி போராட்டம் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு போட்டோவை போடுற பாருங்க, அப்படி படுத்துக்கிட்டு பள்ளியில் பான்புற கரையோட. இவங்களை போக ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க அதை தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் சாத்தி போட்டோ எடுத்து நியூஸில் போட்டு தலைவனை பிரபலப்படுத்தி விட்டாங்க. ஏரியாவுக்குள்ள போனால் உனக்கு இந்த ஒரு பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ண வக்கு இல்லை, 2 பொண்டாட்டியான ஊரில் இருக்க எல்லாரும் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒன்றை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க, அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க.